காம்பன்சேட் பண்றேன் தெரியுமா? அதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? இல்ல, கத்திட்டு இருக்கிறது வேற யாரும் இல்லைங்க, என்னோட ஃப்ரெண்டு தான். அவளோட என்கேஜ்மெண்ட் டின்னர் பார்ட்டிக்கு நான் லேட்டா போயிட்டேன்னு ஒரே திட்டு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் அந்த கப்பலோட போட்டோவை டிஷர்ட்டா போட்டிருந்தாரு. பார்க்கவே கியூட்டாகவும் ஃபன்னாகவும் இருந்துச்சு. சரி, நம்ம பார்ட்டிக்கு தான் லேட்டா போயிட்டோம், என்கேஜ்மெண்ட்டுக்காவது சீக்கிரமா போயிடலான்ட்டு கோயிலை ரீச் பண்ணியாச்சு. அங்க ஆம்பியன்ஸ் செம்மையா இருந்தது. மாப்பிள்ளையும் பொண்ணும் கியூட்டா இருந்தாங்க. இந்த என்கேஜ்மெண்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது தான். என்னையே பாருங்களேன், பொண்ணை சுற்றி சுற்றி எனக்கு ஏதாவது ஒரு குட்டி குட்டி ரோல் இருந்துச்சு. அங்கே பக்கத்தில் நின்று அப்டேட் கொடுக்குறது, அவளை கூப்பிட்டு போகிறது, இந்த மாதிரி இவ்வளோ அழகாக ட்ரீட் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டாக நான் என்ன பண்ணேன், நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சேர்ந்து நைட்டெல்லாம் உட்காந்து ஒரு வெள்ளை வேஷ்டியில் ஹார்ட்டெல்லாம் வரைஞ்சி அங்கே கொண்டு போய் மாட்டினோம். வர்ற ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸை, அவங்களோட விஷஸை அவங்க இம்ப்ரிண்ட் பண்ணிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய கலர்ஃபுல் சிட்ஸாக வந்துட்டு அவங்களுக்கு விஷஸாக நோட்ஸாக எழுதி எழுதி அந்த கிளாஸ் ஜாரில் போட்டுருவாங்க. அதையே அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டு என்னோட ஹார்ட் ஃபெல்ட் விஷை வந்து சொல்லிட்டு வந்துட்டேங்க.